தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அனைத்து விவசாய கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சுந்தரம் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பேட்டியளித்த அவர், பயிர்க்கடன் ரத்து விவகாரத்தில் விவசாயிகளை கேவலமாக நடத்தியிருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். ஒரு விவசாயி 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தால் வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடியாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது விவசாயிகளை கேவலப்படுத்துகின்ற மாதிரி ஒரு அறிவிப்பாக இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கடனை தள்ளுபடி செய்கின்றோம் என்று சொன்னார்கள். தேர்தலுக்கு முன்பு ஒரு சொல்லும், தேர்தலுக்கு பிறகு ஒரு சொல்லும் செய்கின்றது எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஆகவே குறு விவசாயி, சிறு விவசாயி, பெரு விவசாயி என்று பிரிக்காமல் அனைத்து விவசாயிகளையும் ஒருமுகமாக பாவித்து அனைத்து விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு அரசுக்கு சிறப்பாக இருக்கும். இதுவரை கடந்த காலங்களிலே பல முதலமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள். பல நேரங்களிலே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு முதலமைச்சரும் இவ்வளவு குழப்பமான, இவ்வளவு மோசமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதில்லை. ஆகவே முதல்வர் அவர்கள் இதை பரிசீலனை செய்து சிறு குறு பெரு விவசாயிகள் என்று சொல்வதை பரிசீலனை செய்து அனைத்து விவசாயிகளும் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். காரணம், சிறு விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கும், குறு விவசாயி உற்பத்தி செய்ய பொருளுக்கும், பெரிய விவசாயி உற்பத்தி செய்ய பொருளுக்கும் தனித்தனி விலை கிடைப்பதில்லை. அனைத்து விவசாயிகளும் ஒரே விலைக்குத்தான் கொடுக்கின்றார்கள். விவசாயி என்பவன் யார் என்று கேட்டால் கணக்கு போட்டு பார்த்தால்தான் தெரியும். 1 ரூபாய் செலவு செய்து 80 பைசா வசூல் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் சொல்லவில்லை, உயர் பதவியில் இருந்தவர்களாம் சொல்லுகின்றார்கள். நாங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு விவசாயம் செய்யும் பொழுதுதான் அதனுடைய சுமை எங்களுக்கு தெரிகிறது என்று அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். ஆகவே நடைமுறையிலே சிக்கல் இல்லாமல் இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்து இந்த கடன் பிரச்சனையிலே பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளும் பெற்ற பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்.